சந்தித்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருத்தர் இறந்துட்டாரு, இல்லை கை கால் ஊனமாக போயிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் ஒரே நாளில் என்ன ஆகிடும்? ஒரே நாளில் தலைகீழாக போயிடும். அந்த பிள்ளை குட்டிங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சுட்டு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அந்த நாள்லேயே என்ன ஆகிடும்? அந்த பசங்களோட எதிர்காலம் பாதிக்கும். நல்ல ஸ்கூலில் படிச்சிருந்த பசங்களோட எதிர்காலம் பாதிக்கும். அந்த மனைவி வந்து திக்கற்று அப்படியே நடுத்தரில் நிற்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இழப்பீடு தேடி கவர்மெண்ட்டை போகிறது, சந்திக்கிறது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. எதிர்கால சந்ததியே போயிடும். என்ன போயிடும்? ஒரு ஒரு தனி மனிதனோட சந்ததியே போயிடுது இல்லையா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம காத்துக்கணும், நம்ம ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே சமயம் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செய்யாமல் இருக்கணும். என்ன பண்ணணும்? குடும்பத்துக்கு அது ஒரு துரோகமாக கருதப்படுகிறது. நீங்கள் ஹெல்மெட் போடாமல் இருக்கீங்களோ நீங்கள் துரோகம் பண்ண தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக்சிடென்ட் சார் எனக்கு வராது சார், எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது, நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், நல்ல திடகாத்திரமாக இருக்கேன், இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ 18,400 பேர் மேலே இருந்துருக்குறாங்க. இவங்களும் அந்த மாதிரி தானே நினச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி தான் இறந்தவரை நினச்சிருப்பாரு. சரிங்களா? அந்த நம்பிக்கை எது வரைக்கும்? ஒரு விபத்து நடக்கிற வரைக்கும் தான். ஒரு நம்பிக்கை எது வரைக்கும்? ஒரு விபத்தை சந்திக்கிற வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை. இப்போ இந்த அவநம்பிக்கையோட வாகனத்தை இயக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிறாத துரோகமாக பார்க்கப்படுவீங்க. புரிஞ்சுங்களா? சட்டத்தையும் மதிக்கணும், தன்னையும் பார்த்துக்கணும், தன் குடும்பத்துக்கும் நம்ம பொறுப்பாக ஹெல்மெட் கட்டுறதுக்கு பாக்கெட்டில் இருக்கா கட்டுறதுக்கு? அப்போ முடியாத எந்த நம்பிக்கையில் நீங்கள் போனீங்க? போலீஸ் சேர்த்து சொல்லுவாங்க, போட்டாலும் பரவாயில்லன்ற ஒரு தைரியத்தோடு தானே போறீங்க. புரியுதுங்களா? ஒரு அலட்சியம் ஒரு விபத்துக்கு என்ன காரணம்? அலட்சியம் தான் ஒரு விபத்துக்கு காரணம். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். குடிக்கக்கூடாது தெரிஞ்சிருக்கோம், செல்ஃபோன் பேசக்கூடாது தெரிஞ்சிருக்கோம், ஹெல்மெட் போடாமல் போனால் தப்பு தெரியும், ட்ரிபிள் ரைடு தெரியும், எல்லாமே தெரியும், ஓவர்ஸ்பீடு தெரியும், சிக்னலை பார்த்து போனால் எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து வேணுமே போகிறான். அது பேர் என்ன? அது பேர் என்ன? அலட்சியம். அலட்சியம் தான் ஒரு விபத்துக்கு மிக முக்கிய காரணம். புரிஞ்சுருச்சா? நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அடிபட்டுருக்காங்க. போய் பாருங்கள், அவங்க நிலைமையை பாருங்கள். இந்த மருத்துவ சிகிச்சை கூட செய்யறதுக்கு வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க. அதுக்கு காரணம் யார்? அந்த வாகன ஓட்டி. புரியுதா? நான் குடும்பத்தையும் பார்க்கல, தண்ணியும் பார்க்கல, எதையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ஒரு டாக்டர் இருக்கலாம், ஒரு வக்கீல் இருக்கலாம், ஒரு இன்ஜினியர் இருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் பொறுப்புள்ள நிலையில் உள்ளவர் கூட என்ன பண்ணலாம்? இறந்து போயிடலாம். அதனால் வந்து நமக்கு ஒரு விவசாயி இருக்கலாம். விவசாயி இருக்கிறதுனால என்ன ஆகும்? நாட்டோட ஜிடிபி லெவல் பாதிக்கும். புரியுதுங்களா? பொருளாதாரமே பாதிக்கும். ஒரு உயிரிழப்புனால எது பாதிக்கும்? பொருளாதாரம் பாதிக்கும். இதை வந்து ஆக்சுவலா WHI சொல்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட்ல 48% ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுனால தான் ஆக்சிடென்ட். காவல் அதிகாரிகள் அறிவுறுத்தலை கொண்டேன். இனிமேல் வாகனத்தை இயக்கும் போது வாகன சட்டத்தை பின்பற்றுவேன். அவ்வாறு பின்பற்றி எனக்கோ எந்தவித ஆக்சிடென்ட் நடக்காமலும் என் குடும்பத்திற்கு துரோகம் செய்யாமலும் உறுதுணையாக இருப்பேன்.